அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் தன் நாமமன்றி நாமமில்லை, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமமும் தன் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே எங்களுடைய மீட்பர், எங்களுடைய இரட்சகராக நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தோமா என்கிற ஊழியக்காரர் அல்லது சீஷர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார் என்றால், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று அவன் கேட்கிறான். இயேசு சொன்னார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் நித்திய வாழ்வை குறித்து ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அவர் சொல்றார், என்னுடைய பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த பிதாவுடைய வீட்டுக்கு நீங்கள் வரும்போது உங்களை நித்திய காலமாக நான் அமர வைக்கிற வாசஸ்தலங்கள் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று நித்திய ராஜ்யத்தை குறித்து சீசர்களோடு கர்த்தர் பேசுகிறார். சீசர்களுக்கு இதை பேசின உடனே அவர் சொல்கிறாரு, நான் போகிற இடத்த அறிந்திருக்கிறீங்க, வழியும் அறிந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னா அவங்க கேட்குறாங்க. தோமா சொல்கிறாரு, நீ போகிற இடத்தை அறியோமே, வழிமுறை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு சொல்கிறாரு, அந்த பிதாவினுடைய ராஜ்யத்தில், அது நித்திய வீட்டில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு நான் தான் உங்களுக்கு வழி என்று சொல்கிறார். இன்றைக்கி பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன, எல்லா நதிகளும் பல இடங்களில் பல வழிகளில் பாய்ந்து கடைசியில் எல்லா நதிகளும் போய் சமுத்திரத்தில் போய் சேருவது போல எல்லா மதங்களும் பலவிதமான காரியங்களை சொன்னாலும் ஒரே இடத்துக்குத்தான் போய் சேர்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான கொள்கை, பொதுவான ஒரு 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 காரியம் இன்றைக்கு அநேகரால் பேசப்படுகிறது.
ஆனால் பரிசுத்த வேதாகமம் அதை ஒரு நாளும் ஆதரிக்கவில்லை. மதமும் சம்மதம் என்கிற அந்த கொள்கையை பரிசுத்த வேதம் ஆதரிக்கவில்லை. பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்திற்கு செல்வதற்கு, மோட்சத்திற்கு செல்வதற்கு, நித்திய வாழ்க்கையில நிரந்தரமாக கடவுளோடு கூட ஒரு மனுஷன் வாழ்வதற்கு வழி இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அவர் சொல்றாரு, அவரை அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் மரித்து அவனுடைய ஆத்மா மோட்சத்துக்கு போவதற்கு இயேசுவை தவிர வேற ஒரு வழி இல்லை என்று பரிசுத்த வேதம் ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக சொல்லுகிறது. இந்த வழியிலே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழியிலே யார் வருகிறார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை நம்பி அவரை பின்பற்றும்படியாக அவரை சேவிக்க புறப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்று அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே வருவார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பு எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக. வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. சடங்காச்சாரம் செய்ய வேண்டாம், உங்கள் சரீரத்தை நீங்கள் காயப்படுத்தி கொள்ள வேண்டாம், நீங்கள் எந்த புண்ணிய இடங்களுக்கு தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது நிமித்தம் அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் மூலம் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி பாவங்களார நம்மளை கழுகி நம்மளை நித்திய வாழ்வுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தகுதிப்படுத்துகிறது. அந்த தகுதியை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் மரிக்கும் பொழுது நித்திய வாழ்வில் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதுவரையிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், இதுவரையிலும் பரலோகத்துக்கு போகிற வழி எது என்று தெரியாமல் நீங்கள் இருந்தால், இன்றைக்கு ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அதன் மூலமாக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், பாவமாற இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மா நித்திய வாழ்வில் நிரந்தரமாக கடவுளோடு கூட மகிழ்ச்சியிலே தங்கியிருக்கும். அந்த பாக்கியமான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறீர்கள் அல்லது புறக்கணிக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுடைய நித்திய வாழ்வு ஒரு பயங்கரமான நித்திய வேதனையில், நரகத்தில், பாதாளத்தில் தள்ளப்பட்டு போகும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு இயேசுவை நம்பி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட உம்மை விசுவாசித்து நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு உம்மை பின்பற்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.